ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷேகஸ் உலகம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்கு கீமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த எக்கு கீமா சப்பாத்தி தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 4 முட்டையை உடச்சி பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே இப்போ கொஞ்சமாக பெப்பர் பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆகணுன்னு நம்ம கலந்து வச்சுக்கிற முட்டையை இதில் ஊற்றிடலாம். நல்லா இந்த மாதிரி கலரி விடுங்க. கரண்டியை வச்சே இந்த மாதிரி உடச்சி விட்டிங்கன்னா முட்டை நமக்கு சின்ன சின்ன பீசஸாக இப்படி கிடச்சிரும். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னா ஒரு 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அது கூடவே 2 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அடுத்து 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிட்டிங்கன்னா தக்காளி ஈஸியாக நமக்கு வதங்கி வந்துடும். பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயமும் தக்காளியும் வதங்கிட்டு இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மசாலா எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா மசாலாலாம் வெந்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இந்த டைமில் நம்ம பொரித்து வச்சுக்கிற முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். பொரிச்ச முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா அந்த மசாலாலேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். ஒரு 3 மினிட்ஸ் ஆகிட்டு இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனா சூப்பரான எக்கு கீமா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி தோசைக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.